நவுன் கிளாஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. நவுன் கிளாஸ் எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி நவுன் கிளாஸ்னால் ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதை வந்து எப்படி ரிடியூஸ் பண்ணி ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நவுன் கிளாஸ்னால் ஒரு சபார்டினேட் கிளாஸாக ஆர் டிபெண்ட் கிளாஸ். இது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸு ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ நவுன், அப்படியே நவுன் மாதிரியே செயல்படுறதால இதை நம்ம நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரெக்ரெட் தட் ஐ வெயிட்டட் ஸோ லாங். இப்போ ஐ ரெக்ரெட் தட் ஐ அகெயின் வர்றதால இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்டாகவும் ஆகுது, அவ்வளோ நல்லாவும் இல்லை கேட்குறதுக்கு. இதை நீங்கள் ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இன்னும் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லலாம். எப்படின்னா, ஐ ரெக்ரெட் வெயிட்டிங் ஸோ லாங். இப்படி சொல்லக்குள்ள நம்ம சென்டென்ஸ் இன்னும் சுருக்கமாகவும் இருக்குது, தெளிவாகவும் நம்ம சொல்கிற மெசேஜ் புரியும். He denies that he is responsible for the accident. That he is responsible for the accident என்றது noun class. That he is வந்து be verb என்றதால நம்ம ing ஆட் பண்ணுறோம். that he எடுத்துட்டு he denies being responsible for the accident. We anticipate that we will win the match. இது ஃப்யூச்சரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை வந்து ஜெரண்ட் ஃப்ரேஸாக யூஸ் பண்ணக்குள்ள இது ஃப்யூச்சரெலாம் தெரியாது. நம்ம சில வேர்டு வச்சு கெஸ் பண்ணலாம். ஆன்டிசிபேட்ன்றது ஃப்யூச்சர். வி ஆன்டிசிபேட் வின்னிங் த மேட்ச். இந்த தட்டு வி வில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வி ஆன்டிசிபேட் வின்னிங் த மேட்ச். ஐ ரெக்ரெட் தட் ஐ வேஸ்டட் மை டைம். இந்த சென்டென்ஸை எப்படி ரிடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். தட் ஐ வேஸ்டட் மை டைம்ன்றது நவுன் கிளாஸு. இதில் எப்படி ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ ரெக்ரெட் வேஸ்டிங் மை டைம். தட் ஐ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஐ ரெக்ரெட் வேஸ்டிங் மை டைம்.